வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. 30 லட்சம் மதிப்பில் விளையாட்டு மைதானத்தை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் துவக்கி வைத்தனர். சென்னை வியாசர்பாடி மகாகவி நகர் பகுதியில் 30 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட சறுக்கு விளையாட்டு மைதானத்தினை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் மண்டல குழு தலைவர், அப்பகுதி கவுன்சிலர் டில்லிபாபு ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், கவுன்சிலர் டில்லிபாபு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் பேசுகையில், இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் சறுக்கு விளையாட்டு மைதானம் உருவாக்கப்பட்டது. இதனை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் திறந்து வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகும். அடுத்த கட்டமாக விளையாட்டுத் துறையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளை மேம்படுத்துவதற்காக சிறப்பு வகுப்புகள் நடத்த இருப்பதாகவும், இப்பகுதியில் சிலம்பம் பயிற்சி, ஃபுட்பால் பயிற்சி, கேரம் போர்டு, வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதற்காக பல விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தற்போது முதற்கட்டமாக 5 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் ஆர்வத்துடன் விளையாட்டு மையத்தில் சேர்ந்திருப்பதாகவும், பயோமெனிங் திட்டத்தால் வடசென்னை வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும், வடசென்னையில் துர்நாற்றம் இன்றி மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதாக அவர் தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக மண்டலம் 4 வார்டு எண் 37 மக்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. மாமன்ற உறுப்பினராகிய நான், டில்லிபாபு என்னுடைய பேரு. மக்கள் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. வடசென்னையில குழந்தைங்க நிறைய திறமைகள் இருக்கு, ஆனா வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நிறைய திட்டங்கள் செய்து தராங்க. துணை முதல்வர் அவர்களும் ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில நீங்களும் தலைமைக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு இங்க ஸ்கர்ட்டிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு, குறிப்பா பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில ஸ்கர்ட்டிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால சுமார் 30 லட்சம் ரூபாய் மாமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில இதை ஒதுக்கீடு செய்து இந்த மகாகவி பாரதி நகர்ல சென்ட்ரல் அவென்யூ சாலையில இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். இதுல இன்றைய தினம் மாண்புமிகு இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கே சேகர் பாபு அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர்.டி. சேகர் அவர்களும், மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்களும், மண்டலம் 4 சேர்மன் அண்ணன் நேதாஜி கணேசன் அவர்களும் இதை திறந்து கொடுத்திருக்கிறாங்க. திரளாக இங்க இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் இதுல கலந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை இதுல சேர்த்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது சிறப்பாக இருக்கும் என்று எங்களுக்கு பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவிச்சாங்க.
இந்த நேரு ஸ்டேடியம்ல ஆல்ரெடி குழந்தைங்க கத்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க ரொம்ப 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 சூப்பரா இங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாங்க. வெகு விரைவில் இந்த பகுதியில இருக்கிற இந்த வட்டத்துல இருக்கிற குழந்தைங்க ஒரு ஆண்டு காலத்திலேயே இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு அவங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஸ்பெஷல் சைல்டுக்கு ஆக்சுவலா இப்ப பிரசன்ட் இல்ல, ஆனா அவங்களையும் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கும் இதை வந்து கத்துக் கொடுக்கணும். யாரெல்லாம் அவங்களால முடியுமோ இந்த விளையாட்டை விளையாடக்கூடியவங்களோ அவங்களையும் இதுல வந்து சேர்த்து திறமையான விளையாட்டு வீரரா ஆக்குவோம்னு சொல்லிட்டு எங்க கோச் சொல்லியிருக்காங்க திரு சத்யன் சார் அவர்கள். அவங்களுக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ரெகுலரா சொல்லிக் கொடுக்குற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சேலஞ்ச் இல்ல, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சேலஞ்சு நான் பண்றேன்னு சொல்லி எடுத்திருக்கிறாரு. அதையும் நாங்க அடுத்த வருடத்துல அதனுடைய ரிசல்ட்டை பார்ப்போம். நாங்க ஓகே, இன்னைக்கு இந்த அமைப்பு வந்து சுமார் 500 குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு குழந்தைய மேம்படுத்துற அளவுக்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைய தினம் 5 குழந்தைகள் முதல் நாள் 5 குழந்தைகள் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை நாங்க சுத்தி உள்ள பகுதியில் எல்லாருக்குமே தெரியப்படுத்தி அதிகமான குழந்தைகளை சேர்த்து இதை பயனடைய செய்வோம். இந்த சம்மர் கேம்ப்னு 2 months பண்ண சொல்லியிருக்கிறோம். இலவசமா சம்மர் கேம்ப் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கட்டணம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு கட்டணம் வாங்கணும். கவர்மெண்ட் நிர்ணயிச்ச தொகையை விட 3 மடங்கு குறைச்சி சுமார் 500 ரூபாய் 600 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கட்டக்கூடிய அளவுல குறைஞ்ச கட்டணமா வாங்கி இதை வந்து சிறப்பா அவங்களுடைய திறமையை மேம்படுத்தணும்னு நாங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நடக்கும். அப்படி சொல்ல முடியாது. இப்ப என் டிவிஷன்ல எடுத்தீங்கன்னா ஷெட்டில் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மேம்பாட்டு நிதியில 2,20,00,000 அவர்கிட்ட வாங்கி ஷெட்டில் கோர்ட் 4 கோர்ட் ஒரே இடத்துல இருக்கு. சமீபமா வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியே வந்து டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அது இந்த கோர்ட்டை தான் ப்ரிப்பேர் பண்ணி நடத்துறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு, அதை பயன்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி இங்க இதை எடுத்துட்டு வந்திருக்கோம், ஸ்கர்ட்டிங் உட்படுத்திட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடியே ஃபுட்பால் இருக்கு. அந்த ஃபுட்பாலும் இப்போ வந்து 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதையும் மேம்படுத்தும் பணி தொடங்கி இருக்கு. அதுக்கப்புறம் பாக்ஸிங்க்கு ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கொண்டு வந்திருக்கோம். லேடிஸ்க்கு பிரத்யேகமா ஜிம்மு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் தான். அதே போல ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ரெகுலரா விளையாடுற கிரவுண்ட்ல அவங்க போய் விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு கம்பாரிசன் ஆகும்போது மன வலி ஏற்படுறதுக்காக தடுப்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு விளையாடுற அளவுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு விளையாட்டு உபகரணங்கள் போட்டு அந்த ஆர்டிசம் குழந்தைங்க தலையா விளையாடுறதுக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு கிரவுண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. அநேகமா இன்னும் 1 மாத காலத்துல அதையும் ஓபன் பண்ணிடுவோம். சோ இவ்வளவு ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்க நடந்துட்டு இருக்கு. சிலம்பு RR நகர்ல சிலம்பு ஒரு தம்பியை சொல்லி கொடுத்துருக்காரு கிரவுண்ட்ல. அந்த மாதிரி வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு குறையே இல்லை இந்த பகுதியில். நார்த்தை பொறுத்து பாத்தீங்கன்னா டிவிஷன் 48 இருக்கு. பாக்ஸிங் கிளப் போட்டு கண்டிப்பா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிவிஷன் 36 இருக்கு டென்னிஸ் கோர்ட். என்னோட டிவிஷன் 38 2,000 இருக்கு. அங்கே டென்னிஸ் கோர்ட் இதே மாதிரி இன்னும் ரெடி பண்ணிருக்கோம். வட சென்னையில நம்மளோட துணை முதலமைச்சர் ஆணைக்கிணங்க ஸ்போர்ட்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்கோம். அதுக்கு தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சி ஒத்துழைப்போடு ரொம்ப சிறப்பான செயல்படுது. தொடங்கி ஒரு அந்த பயோமைனிங் குப்பை திட்டத்துக்கு ஒரு பகுதி மக்களை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நான் சொல்றேன், டிவிஷன் என்னுடைய டிவிஷன்ல இருக்கு. அண்ணனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் சமீபமா இதை பத்தி ரொம்ப ஆய்வு செஞ்சிருக்கேன். உங்க கேள்வி தவறானதுன்னு என்னுடைய இது. பயோமைனிங் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, கிடையவே கிடையாது. பயோமைனிங் என்பது வரவேற்கக்கூடியது. ஏன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். வட சென்னையில இருக்கிறவங்க இந்த குப்பை மேடுனால வர துர்நாற்றம், அதுல இருந்து வர நச்சுத்தன்மை இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். கேள்வி கேட்கிற நிபுணர் வீடு இங்கதான் இருக்கிறேன் நிறைய. ஆகவே அந்த பாதிப்புல அவரும் ஒருத்தர். அது மாதிரி இருக்கும்பொழுது பல முயற்சிகள் இதுக்கு முன்னாடி இருக்க முன்னோர்கள்லாம் மேற்கொண்டாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இப்பதான் அதுக்கு பயோமைனிங் ப்ராசஸ் வாயிலாக இந்த குப்பையை முழுவதுமா தீர்க்கக்கூடிய ஒரு திட்டம் 652 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த திட்டம் தொடங்கி இருக்கு. மொத்தம் 66.52 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகள் இருக்கு. தொடங்கிய இந்த குறுகிய காலத்துல அதுல 10% 6 லட்சம் மெட்ரிக் டன் இப்போ வந்து அதை செக்ரிகேட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இன்னும் பார்க்க போனா ப்ராப்பரா எலக்ட்ரிசிட்டியே வரலாங்க, ஜென்ரேட்டர் வச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது 6 லட்சம் மெட்ரிக் டன் எடுத்தாச்சு. அடுத்த 1.5 ஆண்டு காலம், அதிகப்படியா 2 ஆண்டு காலம்ல டோட்டலா பயோமைனிங் வாயிலாக குப்பைகள் அகற்றப்பட்டு காலி நிலம் கிடைக்க போது அது வரவேற்கத்தக்கது. இதுல வந்து பயோமைனிங்னு மக்களே வந்ததை உண்மையிலே வரவேற்கிறாங்க.
இந்த ஆட்சியை பாராட்டுறாங்க. அதான் உண்மை. மக்களோட நீண்ட காலத்துடைய கனவு நிறைவேறி இருக்கு. தமிழக முதலமைச்சர் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.